நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் சிறப்பு என்னன்னா, இந்த நம்ம என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 4 மாதம் முன்னாடி கூட இங்கே நான் வந்திருந்தேன், கல்யாணம் வேண்டியதுக்காக வந்திருந்தேன். ஸோ எனக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா, இந்த கோயிலுக்கு வந்தால் கல்யாணம் ஆகாத வந்து நடந்துடும். கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறக்கலனாலும் அந்த அம்மன் நம்மளை நிறைய வச்சுருவாங்க. ஸோ அதோட சிறப்பு இதுதான். உனக்கு என்ன இந்த கோயிலோட சிறப்பு தெரியுமா? ஆக்சுவலாக நான் இங்கே தான் நேட்டிவ். ஸோ காமாட்சி அம்மன் கோயில் பேக் சைடு தான் என்னோடய பூர்வீகமே. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷம் வந்து பழமையான கோயில். ஸோ இந்த கோயிலோட புராணம் நிறைய இருக்குது. அதில் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னா, பார்வதி தேவி வந்து விளையாட்டாக சிவனோட கண்ணை வந்து மூடுறதுனால கோபம் முடிஞ்ச சிவன் வந்து ஒரு சாபம் விட்டுறாங்க. அதன் வழி காரணமாக பார்வதி தேவி பூலோகத்தில் வந்து மாங்காடுன்ற இடத்துல வந்து அக்னி ஏற்றி அதில் வந்து தவம் புரிகிறாங்க. ஸோ இந்த சாபத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து அம்மன் கிட்ட வந்து அம்மன் வந்து கோபம் தணிஞ்சு காஞ்சிபுரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோயிலும் ஆல்மோஸ்ட் ரெண்டும் வந்து இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இதோட சிறப்பு இல்லைடா. ஆக்சுவலாக என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அது மட்டும் இதோட சிறப்பு இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 6 வாரம் அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து என்எச்சி முறை செலுத்தினா நீ நினச்சதெல்லாம் நடக்குன்றது இங்கே பக்தர்களோட நம்பிக்கை. ஸோ இங்கே இருக்க பக்தர்கள்லாம் வந்து அதை வழிபடுத்துகிறாங்க. அப்படி பண்ணால் நம்மளோட வாழ்க்கையோட நிம்மதி, நம்மளோட கஷ்டம் போயிடும் அப்படின்றத எங்களோட எல்லாரோட நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அம்மன் வந்து சாந்த சுப்ரியாக நம்மளுக்கு காட்சி தருவாங்க. சாந்த சுப்ரியாக இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட இது எல்லாமே வந்து